வாக்காளர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகார்களை தொடர்ந்து அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட புகார்கள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இப்போது காணலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்காளர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் புகார் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் ஐயம்பாளையத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அதிமுக பிரமுகர் அன்புநாதன் என்பவரின் குடோனில் ரூபாய் 4.77 கோடி ரூபாய் ரொக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் அதிமுகவைச் சேர்ந்த சில அமைச்சர்களுக்கு சொந்தமானது என்பது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் உறுதியாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த குடோனிலிருந்து 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 சேலைகள், வேட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், பணம் எண்ணும் இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு அரவக்குறிச்சியில் பணம், பரிசுப் பொருட்கள் மற்றும் இதர நுகர்பொருட்கள் வழங்கப்படுவதாக அரசியல் கட்சியினர் புகார் அளித்தனர். இதற்கிடையில் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமியின் வீடு மற்றும் அவரது மகன் வீட்டில் கடந்த 10ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் 1 கோடியே 98 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இதில் 95 லட்சம் ரூபாய் பழனிசாமியின் மகன் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அரவக்குறிச்சியில் பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக மொத்தம் 33 வழக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து இந்த தொகுதியில் தேர்தலை ஒத்திவைத்து தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வருகிற 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் 25ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.